வணக்கம் தமிழ் மக்களே, அன்பான தோழர்களே. புல்லிங்கோ அப்படின்றது எப்படி ஒரு ஃபேஷனோ, அதே மாதிரி அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு ஊரே ஏமாத்துறது ஒரு பெரிய ஃபேஷன். இது இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு ஃபேஷன். இந்த படம் பாருங்க, இதுன்னு தெரியுறது யாரு? நம்ம ஈவேரா. அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தை, கான்ஸ்டிடியூஷனை எழுச்சப்ப எடுத்த படம். அவர் என்ன சொன்னாருன்னா, அம்பேத்கர் ஒரு பார்ப்பன அடிவருடி என்ன சொன்னாரு, அம்பேத்கர் ஒரு பார்ப்பன அடிவருடின்னு சொல்லி அரசியல் சாசனத்தை இழுச்சப்ப எடுத்த படம். இது எப்ப எடுத்தது, எங்க எடுத்தது, இந்த லிங்க் எல்லாத்தையும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்களே பார்த்துக்குங்க, அப்புறம் எந்த பஞ்சாயத்தும் வரக்கூடாது. சுபாஷ் சந்திர போஸ் இப்படி காந்திஜி, நேருஜி, காங்கிரஸ் இவங்களோட கருத்து முரண்பாடு ஏற்பட்டு காங்கிரஸ் விட்டு வெளியே வராரோ, அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கரும் 1951 காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே வரார். வெளியே வந்து பாம்பே கான்ஸ்டிடியூஷன்ல பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறார். அண்ணல் அம்பேத்கருக்கு எதிராக அண்ணல் அம்பேத்கர் கிட்ட வேலை செஞ்ச நாராயணன் அப்படின்றவரை, அவரோட ஜூனியர், அவரையே சில பல வேலைகள் செஞ்சு அம்பேத்கருக்கு அகேன்ஸ்டா அதே தொகுதியில நிறுத்துறாரு நேரு. நிறுத்துறது மட்டும் இல்லாம தானே முன் வந்து பிரச்சாரமும் செய்யறார். தோல்வியை கண்டு துயராத அம்பேத்கர் 1954 மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார். அப்போவும் அவருக்கு நேர்ந்தது அதே குழப்பம்தான். நேரு அவர்களே முன்னின்று அவருக்கு அகேன்ஸ்டா பிரச்சாரம் செய்து அண்ணல் அம்பேத்கர் அங்கேயும் தோற்கடிக்கப்படுகிறார். இதுல ரொம்ப துயரகரமான விஷயம் என்னன்னா, சட்டம் இயற்றிய மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்திடவும் அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கோட பெட்டிஷன் காப்பி, ஒரிஜினல் பெட்டிஷன் காப்பி இதோ உங்க கண் முன்னாடி. இந்த பெட்டிஷன்ல அம்பேத்கர் முன்வைக்கிற ஒவ்வொரு வாதத்தையும் பார்க்கும்போது உண்மையிலே சொன்னாங்க, கண் கலங்குது. அம்பேத்கர் மாதிரி ஒரு சாம்பவான் தேர்தலில் கிளம்புறங்கிறாருன்னா அவருக்கு எதிராக, அவருக்கு ஈக்குவலா ஒரு தண்டிக்க வைப்பாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சது தெரியுமா? அம்பேத்கரோட ஜூனியர், அவரிடம் வேலை செய்த ஒருவர், அவரோட தகுதி 12ஆம் வகுப்பு, அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவராக இருந்தாலும், மக்கள் மனதில் நாயகனாக இருந்தாலும், உங்களை விட படிப்பில் குறைந்த உங்களுடைய பணியாளரை வைத்து கூட உங்களை தோற்கடிக்க முடியும் என்று சபதம் செய்து அந்த சபதத்தை நிறுத்தியும் பெற்றனர். சபாஷ்! இந்த வெற்றியெல்லாம் உங்களுக்கு எனக்கு உண்மை தெரியற வரைக்கும் மட்டும்தான். அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியோட கை கோத்துக்கிட்டு நேருஜி அவர்கள், மிஸ்டர் எஸ்.ஏ. தாங்கே, என்.எஸ். நாராயணன் போன்றவர்கள் மீடியாவை, பிரிண்ட் மீடியாவை தன்னுடைய கைப்பாவையா மாத்திக்கிட்டு யுகந்த்ரா அப்படின்ற ஒரு மராத்தி பத்திரிகையும், திவ்வித் வித்ரா அப்படின்ற ஒரு மராத்தி பத்திரிகையும் தொடர்ந்து அம்பேத்கருக்கு அநீதி இழைச்சு தேர்தலின் போது துண்டு பிரசரங்கள், பேம்ப்லெட், லீஃப்லெட் அப்படின்னு ஒவ்வொன்றையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து அம்பேத்கருக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் செல்லாத ஓட்டு. ஆக்சுவலா அவர் குறிப்பிட்டிருந்த வார்த்தை வேற, அதை நான் சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால நம்ம அதை தவிர்த்துருவோம். ஜாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் இல்லை அம்பேத்கர். ஜாதியே இருக்கக்கூடாது, கேஸ்ட்லெஸ் சொசைட்டி கொண்டு வரணும்னு துடிச்ச அம்பேத்கரின் புகழுக்கு கலங்கம் விளைவிச்சு அவரை தோற்கடிக்கிறாங்க. அரசியல் சாசனத்தின் பிதாமகன் அம்பேத்கர் 1952 ஒரு தோல்வி, 1954 ஒரு தோல்வி. மிகவும் மனமுடைந்த அம்பேத்கர் 1956 சரியா 2 வருஷத்துல இறந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. உலகிலேயே மிகப்பெரிய நேர்மையான அரசியல் சாசனம், தி பிகெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த வேர்ல்ட் இயற்றிய அண்ணல் அம்பேத்கருக்கு பாரத தேசத்தின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா இப்பொழுது யாரால் வழங்கப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். நேருஜி தனக்குத்தானே பாரத் ரத்னா விருது கொடுத்து சிறப்பிச்சுக்கிறார். அவரோட பொண்ணு அன்னை இந்திரா அம்மையார் அவர்களும் தங்களுக்கு தாங்களே பாரத் ரத்னா விருது கொடுத்துக்கிறாங்க. 1990 பிறந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் பிஜேபி அரசால் அண்ணல் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. இதையெல்லாம் விட மிக கேவலமான ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு இருந்த காங்கிரசும் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த திமுகவும் உட்பட 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் பாட புத்தகத்தில், என்சிஆர்டி பாட புத்தகத்தில் நேரு அவர்கள் ஒரு சாட்டையை வச்சு அம்பேத்கரை அடிக்கிற மாதிரி, அம்பேத்கர் ஆம வேகத்துல கான்ஸ்டிடியூஷன் எழுதுறாரு அப்படின்ற மாதிரி மக்கள் முன்னாடி ஒரு கேலி சித்திரமாக வெளியிட்டு அதை பாட புத்தகத்திலேயே வச்சிருந்தாங்க. அன்னைக்கு இருந்த திருமாவளவன் அண்ணன் இதை எதிர்த்து போராடினார்.
இப்படிப்பட்ட அநீதி இழைத்தவர்களிடமே கூட்டணி வச்சுக்கிட்டு காலத்தின் தேவைக்கேற்ப அம்பேத்கர்னு சொல்லி ஓட்டை வாங்கிட்டு அம்பேத்கருக்கு தொடர்ந்து அநீதி இழைச்சு கொண்டிருக்கிறது இந்த சமுதாயமும் இந்த அரசியல்வாதிகளும். இதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு தொகுத்து சொல்றேன் அப்படின்னா, சமீபத்துல பாராளுமன்றத்துல அம்பேத்கர் பற்றியான ஒரு விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தின் போது நான் சொன்ன இந்த தகவல்கள் அனைத்தையும், இதைவிட மிக முக்கியமான சில தகவல்களையும் ஆதாரத்தோடு அமித்ஷா அவர்கள் பேசினார். என்னடா இவ்வளவு நாள் பொத்தி வச்சிருந்த விஷயம் ஊருக்கு முன்னாடி அம்பலம் ஆயிடுச்சுன்னு காங்கிரஸ் கட்சியும் அவங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்களும் அம்பேத்கர் அமித்ஷாவால் இகழப்பட்டார், நாம எல்லாரும் போர்க்கொடி தூக்குவோம், கருப்பு கொடி காட்டுவோம், போராட்டம் செய்வோம்னு கிளம்பிட்டாங்க. ஒரு நிமிஷம் நல்லா கேளுங்க. அண்ணல் அம்பேத்கர் பிறந்த இடம், வளர்ந்த இடம், இந்தியாவில் படித்த இடம், அயல்நாட்டில் படித்த இடம், இப்படி ஒவ்வொன்றத்தையும் 7 இடங்கள் காசு கொடுத்து வாங்கி அங்க மணிமண்டபம் கட்டி அம்பேத்கரை சிறப்பிச்சது யாரு தெரியுமா? காங்கிரஸா, திமுகவா, கம்யூனிஸ்டா? நீங்க ஒவ்வொரு நாளும் வெறுக்கிற, ஏன் எதிர்க்கிறோம்னே தெரியாம எதிர்க்கிற மோடி அரசு. நீங்க உங்க மனசாட்சியோட கேட்டு பாருங்க, அண்ணல் அம்பேத்கருக்கு இந்த கட்சிகள், நீங்க பங்கு பெற அந்த கட்சி எவ்வளவு அநீதி இழைச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதை எல்லா தகவல்களையும் புள்ளி விவரத்தோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களே கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சு பாருங்க. கொடிக்காத்த குமரன், கப்பலோட்டிய தமிழன், பாரதியார், வேலுநாச்சி போன்ற பலர் இந்த தமிழ் மண்ணிலையும், அண்ணல் அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ், கேப்டன் பகத்சிங், அப்படி பலர் வடக்கிலையும் நமக்காக போராடி உயிர் தியாகம் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் பலர் இந்தியாவை மீண்டும் பிளவுபடுத்தி தாழ்மைப்படுத்தி அமெரிக்காக்கும் சைனாவுக்கும் மறைமுகமாக உதவி செய்து அதில் ஒரு லாபத்தை ஈட்டுகிறார்கள். உங்களுக்கு மோடி பிடிக்கலையா? சரி. ராகுல் காந்தி பிடிச்சிருக்கா? ஓகே. ஆனா உண்மையும் வரலாறும் உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டது. அடுத்த தலைமுறைக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அந்த உண்மையை தெரிந்து கொண்டு அவர்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். பாரத அன்னை வாழ்க. பாரத் மாதா கி ஜெய்.